அடுத்து 12வது கேள்வி எதுவென்றால், ஆயர்கள் திருத்தந்தையை ஏற்காவிட்டால் திருச்சபை ஆயரிடம் செல்லுமா, போப்பாண்டவரிடம் செல்லுமா? இதுவரை நாம் என்னென்ன பார்த்தோம் என்றால், அருங்கொடை பாடல்கள், ஆங்கில திருப்பலி, வத்திக்கான் நகர திருப்பலி, லத்தீன் திருப்பலி, துர்மாதிரியான கத்தோலிக்க குருக்கள், சாத்தானுடைய வளமை நற்செய்தி, சாத்தானுக்கு உதவும் மொழி, ஆயர்களா திருத்தந்தையா, அப்ப வசீகரம், லத்தீன் வசீகரம் போன்றவையெல்லாம் எப்படி திருச்சபை பிரிவதற்கு காரணங்களாக இருக்கப் போகின்றன என்று பார்த்தோம். இனி என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், திருத்தந்தையை ஏற்காத ஆயர்கள் வழுவா வரம், திருச்சபை என்பது பெரும்பான்மையினர் பக்கமா, அடுத்தது கீழ்ப்படிதல் போன்றவையெல்லாம் சரியாக புரியாமல் இருந்தால் மீட்புக்கு இடரலாக மாறலாம். எனவே அது குறித்த கேள்விகள் இப்பொழுது கேட்போம். அந்த கேள்விகளின் நோக்கம் என்னவென்றால், அதற்கான விளக்கங்களை அவரவருக்கு பிடித்த அருட்தந்தையர்களை அணுகி அவர்களிடம் இந்த சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கேள்வி கேட்கிறோம். போட்டி என்பது உண்மையான நோக்கம் அல்ல. அதனால் அதை இழிவுபடுத்துவதாக தயவு செய்து எடுத்துக்கொள்ளாதீர்கள். ஏன் போட்டி வைக்கிறோம் என்றால், கத்தோலிக்கர் என்றாலே மீட்பை குறித்து கவலைப்படாமல் அன்னை மரியாளை மட்டுமே குறித்து கவலைப்படுபவர்கள் என்று ஒரு அனுமானம் மற்ற கிறிஸ்தவர்களிடையும் இருக்கிறது. உண்மையை சொல்லப்போனால் அந்த ஒரு குணம்தான் நம் திருச்சபையை காப்பாற்றி வந்தது. ஆனால் தற்போது உள்ள சூழலில் கத்தோலிக்கர்களின் அது போன்ற அணுகுமுறை ஆபத்தை தருவதாக மாறிவிட்டது. அதாவது, அன்னை மரியாள் இருந்த இடத்தில் அருங்கொடை ஆவி வந்துவிட்டான். அவன் தூய ஆவி இல்லை என்பதை கண்டுபிடிக்க முடியாத நிலைக்கு அநேக கத்தோலிக்கர்களும் வந்துவிட்டதால், அந்த பொய் சொல்லும் ஆவியை தூய ஆவி என்று நம்பி மாதாவுக்கு கொடுத்து வந்த முக்கியத்துவத்தை அந்த தூய ஆவி என்ற பொய்யனுக்கு கொடுத்து வருகிறார்கள். இதன் விளைவாக அந்த பொய்யன் என்ன செய்கிறான் என்றால், அடையாளங்களை காட்டி வஞ்சகம் செய்து 2 தெசலோனிக்கர் 2:11 படி அநேக கத்தோலிக்கர்களை மீட்பு வேண்டாம் என்று சொல்ல வைக்கிறான். இந்த அபாயங்களை குறித்து பேசும் பொழுது கத்தோலிக்கர்களிடம் இருக்கும் மனப்பான்மையான மீட்பை குறித்து கவலைப்படாத அந்த மனப்பான்மை பெரும் ஆபத்தை தரும் மனப்பான்மையாக மாறிவிட்டது. எனவேதான் போட்டிகள் வைக்கிறோம். அதாவது, மீட்புக்காக இல்லை என்றாலும் போட்டிக்காகவாவது ஒரு சிலர் இந்த ஆபத்தை குறித்து தெரிந்து கொண்டு மீட்பை கேட்கும் நிலைப்பாடை, அதாவது மீட்பை குறித்து கவலைப்படும் நிலைப்பாட்டை எடுப்பார்கள் என்பது எங்களது எதிர்பார்ப்பு. அதனால் அனைவரையும் நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்வது என்னவென்றால், தயவு செய்து அருட்தந்தையர்களிடம் இந்த சந்தேகங்களை கேளுங்கள். இந்த சந்தேகத்திற்கு அவர்கள் மாற்றி விளக்கம் தர இயலவில்லை என்றால் நாங்கள் சொல்வதை ஏற்று திருத்தந்தையை பின்தொடருங்கள். மாறாக யாரேனும் விளக்கம் தருவார்கள் என்றால் அதை எங்களுக்கு நீங்கள் அனுப்பினால் நீங்கள் உங்களை மட்டும் காப்பாற்றிக் கொள்ளாமல் இந்நிகழ்ச்சி காணும் அனைவரையும் காப்பாற்றலாம். இதற்காகத்தான் போட்டி வைக்கிறோம். எனவே போட்டி குறித்து இழிவாக எண்ண வேண்டாம். இப்பொழுது நாம் மற்ற கேள்விகள் என்ன என்று பார்ப்போம். அடுத்து 13வது கேள்வி. போப்பாண்டவர் என்னும் திருத்தந்தையை ஏற்றுக்கொண்ட ஆயர்களின் மறைமாவட்டத்தோடு அவரை ஏற்றுக்கொள்ளாத ஆயர்களின் மறைமாவட்ட கத்தோலிக்கர்கள் சேர்க்கப்பட்ட கூட்டம் கடவுள் ஏற்றுக்கொள்ளும் திருச்சபையாக மாறுமா, அல்லது கீழ்ப்படியா ஆயர்களை பின்தொடரும் நபர்கள் திருச்சபையாக கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்படுவார்களா? அடுத்தது 14வது கேள்வி. வழுவா வரம் வஞ்சகமா? 15வது கேள்வி. போப்பாண்டவராகிய திருத்தந்தையின் வழுவா வரம் என்பது உண்மையா பொய்யா? 16வது கேள்வி. திருச்சபை என்பது திருத்தந்தையை, அதாவது போப்பாண்டவரை கீழ்ப்படியாத பெரும்பான்மையினர் பக்கம் போகுமா, அல்லது போப்பாண்டவராகிய திருத்தந்தை கீழ்ப்படியும் சிறுபான்மையினர் பக்கம் போகுமா? அடுத்தது 17வது கேள்வி.
அருட்தந்தையா போப்பாண்டவராகிய திருத்தந்தையா? யாருக்கு கீழ்ப்படிய வேண்டும்? யாரை பின்தொடர வேண்டும்? இந்த 17 கேள்வியும் தான் பங்கு தந்தையிடம் சந்தேகம் தெளிவுபடுத்தி கொள்ளும் 17 கேள்விகளுக்குரிய போட்டி. சந்தேகங்களை முழுமையாக தீர்த்து வைக்கும் அருட்தந்தையர்களுக்கும் அவர்களை கௌரவிக்கும் விதத்தில் பரிசுகள் வழங்கப்படும்.